ஒண்ணு பாரியா, ஆம்பளை ஆட்டு நீ உட்காந்துருக்க, நீ எல்லாம் பொட்டச்சி ஆட்ட குஞ்சு உட்காந்துருக்க, சிங்க குட்டி மாதிரி தைரியமா பாரியா. போடி வாடி எல்லாம் இனிமே அவகிட்ட வச்சுக்கோ. வாங்கியா வாங்கியா தாலி கட்டியா நீ போடி. ஜானகி, ஜானகி, என்ன பாரு. என்னது ஊன்னா என்ன அர்த்தம்? என்ன பாரு. காபி காபி. குட் மார்னிங். அம்மா, ஏய் இங்க வாங்க. அம்மா, யாருக்கு காபி கொண்டு போய் கொடுத்த? பெரியம்மாவுக்குங்க. பெரியம்மாவா? அது யாரு பெரியம்மா? உங்க அக்கா தான்மா. ஓஹோ, அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு பேர் வந்தாச்சா? அப்போ இந்த வீட்டுக்கு அவங்க பெரியம்மானா நான் சின்னம்மா, அப்படிதானா? ஏய் இங்க பாரு, உங்க பெரியம்மா புருஷனுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? அது வந்து சும்மா சொல்லுடி. சமையக்காரர். சமையக்காரர் தானே? அந்த சமையக்கார சம்சாரத்துக்கு சமையக்கட்ட வந்து காபி குடிச்சிட்டு போக முடியலையோ? பங்களாவுக்கு வந்து இன்னும் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளவா பழசெல்லாம் மறந்து போச்சு. வேதவல்லி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒன்னா நிக்க வச்சு உடனே ஒரு குரூப் போட்டோ எடுத்தாங்க. எதுக்குங்க? அதாவது இந்த குரூப் இனிமேலும் ஒரே குரூப்பா இருக்குமா, அப்படியே இருந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்குமாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. அதனால இப்பவே எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவாவது எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, இது போட்டோ கூட சிரிக்காது. என்னங்க நீங்களும் உங்க யோஜனையும் போட்டோ எடுக்க போறாராம்? போட்டோ நான் எடுக்கிறது போட்டோவா? இங்க இருக்கிற அத்தனை பேருடைய ஹிருதயங்கள் எப்படிப்பட்டதுன்னு எடுத்துக்காட்டு எக்ஸ்ரே டி எக்ஸ்ரே. ஆகக்கூடி நம்ம பய உருவத்தை பார்த்து விழுந்துட்டான். ஆமா, எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்காங்க. என்ன நீ மட்டும் வந்து நிக்கிற? உன் பஞ்சாதி எங்க? அவ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா பாரு. சீக்கிரம் கூட்டு வாடா. இத கூப்பிடுறேன். ஜான், ஜான். ஐயோ விடுங்க விடுங்க. ஏன் விடணும்? விடுங்க. டேய் சங்கர். ஐயோ உங்க அப்பா கூப்பிடுறாரு. அப்பா, இந்த நேரத்துல இவர் கூப்பிடுறாரு. என்னமோ போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்களே? ஆமா, போட்டோ எடுக்கணும். நீ என்ன புடவை கூட கட்டிக்காம நின்னுட்டு இருக்க? உடனே ஜாக்கெட்டும் கலர் மேட்சிங்கா செலக்ட் பண்ண வேண்டாம்? பண்ணணும், சீக்கிரம் பண்ணு. இங்க பாருங்க, நான் செலக்ட் பண்றதுனா எனக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச கலரா செலக்ட் பண்ணி கொடுங்க, கட்டிட்டு வந்துடுறேன். கரெக்ட் மேட்சிங். எப்படி? அட, எனக்கு பிடிச்ச கலரையே நீங்களும் எடுத்து கொடுத்துருக்கீங்களே. புடவை கட்டுற விஷயத்துல நம்ம 2 பேர் கருத்தும் ஒண்ணா இருக்கு பாத்தீங்களா? புடவைய கட்டுற விஷயத்துல கருத்து ஒற்றுமையா தான் இருக்கு. சீக்கிரம் இந்த வேட்டி சட்டை போட்டுக்கங்க. என்னத்துக்கு? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போட்டோ எடுக்க போறாங்களாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்துன்னா நாம எப்படி அதுல? அப்படி நினைச்சுதாங்க நானும் பேசாமல இருந்துட்டேன். மாமா வந்து ஏமா இப்படி வித்தியாசமா நினைக்கிறேன், எல்லாரையும் சீக்கிரமா ரெடி பண்ணி அழிச்சிட்டு வந்து கோச்சிட்டு போறாரு. சரி இந்த காலத்து பசங்க அலங்காரம் அலங்காரம் டைம் ஆயிடுது, இன்னும் காணோம். நாங்க வந்துட்டோம். வந்துட்டீங்களா? வெரி குட் வெரி குட். பாத்தியா வேதவல்லி, இப்பதான் கமலாயிட்டு சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள எல்லாரையும் ரெடி பண்ணி கூட்டு வந்துட்டா. வெரி குட். எங்க சின்ன ஒரு மகளை காணோம். சங்கர், சங்கர், எங்க அவன் பஞ்சாதியை காணோம்? ட்ரெஸ் எல்லாம் முடிச்சு போச்சுப்பா, தலையில அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு முடியுமா? இப்ப முடிச்சிருப்பா, இப்ப முடிச்சிரும். சீக்கிரம் கூட்டு வாடா. என்னங்க என்ன இந்த பையன் எப்ப பார்த்தாலும் ஜான் ஜான் கத்திட்டே இருக்கான்? அதாவது உன் சின்ன மருமக முழு பேர் என்ன? ஜானகி. கீ. அந்த கீ அவ கையில மாட்டிக்கிச்சு, அதான் நம்ம பையன் ஜான்லயே நிக்கிறான். தலையில அலங்காரம் ஆச்சா?
எப்படி இருக்கேன் தலை அலங்காரம்? இந்த அலங்காரத்துல உன்னை பாக்குறப்ப அஜந்தா சித்திரமா இருக்கு. ஐயோ என்னது ஏன் தலையை கிளப்பிட்ட? அஜந்தா சித்திரம் என்ன விட அழகா இருக்கா? ஐயோ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா என்ன வேண்டி இருக்கு உதாரணம்? என்ன விட சித்திரம் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க? என்ன விட அழகான ஒரு பொண்ணை பாத்துட்டா ஏன் எங்கேயோ போறேன்? கீழே எல்லாம் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் புறப்பட ப்ளீஸ். அஜந்தாவா? அஜந்தா அம்மாடி, நான் கொஞ்சம் அசந்தா அடுத்த கடமை தேடிட்டு பட மாட்டீங்க அஜந்தாவை. அம்மா தாய் உட்காரு ப்ளீஸ் ப்ளீஸ். சீக்கிரம் புறப்பட. எங்க பிரஷ்? இப்ப எப்படி இருக்க சொல்லுங்க. இப்ப சொல்லணுமா? நீ நீ மாதிரியே இருக்க. பலமா பலமா. என்னது? சென்ட் போட்டுக்க வேண்டாம்? போட்டோவுக்கு சென்ட் போடணுமா? வேண்டாமா? போடணும் போடணும். ஆமா. என்ன பிடிக்கல? இந்த போட்டோவே வேண்டாம். பாரு ஏற்கனவே நீ லேட்ல அப்பா மொனமொனன்னு இருக்காரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போனா அவர் என்ன நினைப்பாரு? என்ன நினைச்சா எனக்கு என்ன? பாரு எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு வா. வர முடியாது. வர புரியாது. முடியாது. வந்துட்டீங்களா? வெயிட். எல்லாம் வரிசை இல்லைங்க. எல்லாம் சிரிச்ச முகத்தோட நிக்கணும். இந்த போட்டோவே அதுக்குதான். செந்தாமியா ஸ்டடி. எதிர்பார்த்ததுதான். நல்லா இருக்கா? என்ன அப்பாவுல இருந்து அவ்வளவு பேரும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்த போட்டோல நிக்காம திடீர்னு புறப்பட்டு வந்தியே, என்ன? கொஞ்சம் பொறுங்க. அந்த போட்டோவை புடிச்சு ஹால்ல மாட்ட போறீங்களா இல்ல பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்க போறீங்களா? பெட்டிக்குள்ள வச்சு பூட்டுவாங்களா? ஹால்ல தான் மாட்டுவாங்க. நம்ம வீட்டுக்கு வர பல பெரிய மனுஷங்க அந்த போட்டோவை பார்த்து அதுல இருக்கிறவங்க யார் யார் என்னன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்வீங்க? என்ன? எங்க அப்பா அம்மா, என் மனைவி, மனைவியோட அக்கா, அக்கா புருஷன். சும்மா நிறுத்துங்க. அக்கா புருஷங்கிறது இனிமே நீங்க சொல்லித்தான் தெரியணும். ஆனா அவர் இந்த வீட்டுல பல வருஷங்களா சமையல் வேலை பாக்குறாருங்கிறது நீங்க சொல்லாமலே உலகத்துக்கே தெரியும். அந்த சமயக்காரனோட சரி சம்மா நாம நின்னு போட்டோ எடுத்துக்கணுமா? எடுத்துக்கிட்டாங்க. ஐயோ இத பாருங்க, உங்களுக்கு படிப்பு இருக்கு, பணமும் இருக்கு. அதோட கௌரவம் என்னங்கிறதையும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. என்னடா திடீர்னு? அதுப்பா ரொம்ப நேரம் லைட் லைட்ட போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாளா, திடீர்னு தலைவலி வந்துருச்சான். என்னங்க? என்ன தலைவலியா? யாருக்கு? அவளுக்கு. இனிமே நமக்கு தாண்டி ஆரம்பம். சொன்னேனே, எடுக்க போறது போட்டோ இல்ல எக்ஸ்ரேன்னு. புரிஞ்சுதா? ஒரு போட்டோவுல தன் கூட பிறந்தவளை நிறுத்திக்க சம்மதிக்காத அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய குடும்பத்துல அவளை எப்படி கூட வச்சுக்க சம்மதிப்பா? அத புரிஞ்சுக்க தாண்டி போட்டோ எடுக்க சொன்னேன். இத வந்துட்டேங்க. இப்பதான் தலை முழுகிட்டு வரேன். தலை முடிக்கிட்டு வந்தா என்ன? ஐயோ நான் இதை எப்படி சொல்ல? இங்க வாங்க இப்படி. வெளியே போகும்போது முகத்தை மூடாம போகாது. ஏன்? சந்திரமண்டலத்துக்கு அடிக்கடி ராக்கெட் விட்டுக்கிட்டே இருக்காங்களாம். பூரணச்சந்திரன் இங்கதான் இருக்குன்னு நினைச்சு அந்த ராக்கெட் நேரம் முகத்துல வந்து இறங்கிருச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஜானகி, உன் முகத்தை பூரண சந்திரேங்கிறா கேட்டு பூரிச்சு
போய் நிக்கிறோமே அதுக்கு என்ன அர்த்தம்? அது தேர்ந்து போயிடுங்கிறத அப்படி எச்சரிக்கை வந்தானோடி. ஜானகி, என்ன இதெல்லாம்? நான் தொட்டது என் மேல துவண்டு விழுந்தேன், திடீர்னு துள்ளி ஓடியாந்து லைட்ட போட்டேன், இப்ப என்ன பார்த்து நடுங்கிட்டு நிக்கிறேன். என்ன சமாச்சாரம் சொல்லு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு. எனக்கு பிடிக்கலீங்க. நீ சொல்றது எனக்கு புரியல. பிடிக்கலன்னா என்னையே பிடிக்கலையா? ஐயோ அப்படி இல்லைங்க. என்ன அது பிடிக்கலீங்க. சங்கர், அவ பிடிக்கலன்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு தூரம் குழம்புற? அவ குடும்ப நிலைமையை நினைச்சுப்பாரு. அவ நடந்துக்கிறதுக்கு காரணம் புரியும். வறுமையான குடும்பம் தானே, ஒருவேளை இருந்தா மறுவேளை பட்டினி கிடந்த குடும்பம் தானே. அவ உடம்புல எப்படி அந்த உணர்ச்சிகள்லாம் அவ்வளவு சீக்கிரம் தலையெடுக்க முடியும்? அதனால உங்க வீட்டுக்கு வந்திருக்கா, நல்ல சாப்பாடு, வசதியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த பிறகு அது நாளாவட்டத்துல சரியா போயிடும். நீ மட்டும் அவசரப்படாத.